செய்து கொள்ளாத அரசு பள்ளி ஆசிரியர். ஆசிரியையை விரட்டி விரட்டி காதலித்த 40 வயது நபர். காதலை ஏற்றுக்கொள்ளாத ஆத்திரத்தில் ஆசிரியையை கழுத்தறுத்து கொன்ற கொடூரம். பெண்ணின் சடலத்திற்கு தாலி கட்டி அழகு பார்த்த சைக்கோ. சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அதனை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த கொடூரன். கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? கேத்தனஹள்ளி கிராமத்துல உள்ள ஒரு வீட்டு வாசல்ல ரத்தமா கிடந்திருக்கு. அப்போ அந்த வழியா போனவங்க அதிர்ச்சியாகி வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு கழுத்துல ரத்த காயங்களோட சுருண்டு விழுந்து உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்தவங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்து கடந்தது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் உயிரிழந்தது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பூர்ணிமான்னு கிராம மக்கள் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பூர்ணிமாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற விஷயத்தையும் கிராம மக்கள் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா பூர்ணிமாவோட கழுத்துல தாலி கிடந்ததை பார்த்து போலீஸுக்கு பெரிய டவுட் வந்திருக்கு. விஷயம் தெரிஞ்சு பூர்ணிமாவோட அப்பா அம்மா சம்பவ இடத்துக்கு ஓடி வந்து தங்களுடைய பொண்ணு உயிரிழந்து கிடந்ததை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட என் பொண்ண ரொம்ப நாளா ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணான் சார், அவன் தான் இந்த கொலைக்கு காரணம்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பூர்ணிமாவை டார்ச்சர் பண்ண இளைஞரை பத்தி விசாரிக்கிறதுக்காக களத்துல இறங்குனாங்க போலீஸ். கர்நாடகா பாண்டவபுரா கிராமத்தை சேர்ந்த 36 வயசு பூர்ணிமா கல்யாணம் பண்ணிக்காம அங்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமாவை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சு அவங்களுடைய அப்பா அம்மா வசதியான மாப்பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதே போல பக்கத்து கிராமமான கேத்தனஹள்ளில உள்ள 40 வயசான அபிஷேக் என்ற நபருக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு. இவரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால யாரும் இவருக்கு பொண்ணு கொடுக்கல. இத்தனை வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு விரக்தியில இருந்த அபிஷேக் பக்கத்து கிராமத்துல உள்ள பூர்ணிமாவுக்கும் 36 வயசாச்சு, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகல. அதனால அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. பூர்ணிமா ஸ்கூலுக்கு போகிற டைம் நோட் பண்ணி அபிஷேக் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவரு டெய்லி ஃபாலோ பண்றத பார்த்த பூர்ணிமா, ஏன் என்ன டெய்லியும் ஃபாலோ பண்றீங்க, தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்கன்னு பக்குவமா எடுத்து சொல்லி இருக்காங்க. ஆனா அபிஷேக் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பூர்ணிமா, எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், வீட்ல பாக்குற பையனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. சரி, லவ் பண்ண வேண்டாம், நாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி இருக்காரு அபிஷேக். அதுக்கு பூர்ணிமா சரின்னு சொன்னாலும் ஆனா நிச்சயமா லவ் பண்ண மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லி இருக்காங்க. இதனால ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அபிஷேக் மீண்டும் பூர்ணிமாவுக்கு லவ் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால கோபமான பூர்ணிமா அபிஷேக் கிட்ட பேசுறத குறைச்சிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தன்னுடைய வீட்லயும் சொல்லி இருக்காங்க பூர்ணிமா. உடனடியா அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு பூர்ணிமாவோட அப்பா அம்மா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டோம், அதனால நீ இனிமே எங்க பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கோபமான அபிஷேக், எனக்கு கிடைக்காத பூர்ணிமா
யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. மறுநாள் பூர்ணிமாவுக்கு போன் பண்ண அபிஷேக், எங்க வீட்டுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இத நம்பின பூர்ணிமா அபிஷேக்கோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்த அபிஷேக், வா வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு பூர்ணிமாவை கூப்பிட்டு இருக்காரு. அதுக்கு பூர்ணிமா, நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன், எதுவா இருந்தாலும் வாசல்ல நின்னே பேசிக்கலாம்னு கராரா சொல்லியிருக்காங்க. நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற, உன்னை நான் நல்லா பாத்துப்பேன், என்ன நம்புன்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு அபிஷேக். அதுக்கு பூர்ணிமா, நான் வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இதனால 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் வந்திருக்கு. பூர்ணிமாவோட பேச்ச கேட்டு ஆத்திரமடைஞ்ச அபிஷேக் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பூர்ணிமாவோட கழுத்திலேயே வெட்டி இருக்காரு. சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த பூர்ணிமா கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. பூர்ணிமா உயிரிழந்ததுக்கு அப்புறமா அபிஷேக் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து மஞ்சள் கலர் தாலியை எடுத்து அவங்க கழுத்துல கட்டி இருக்காரு. அப்புறம் உயிரிழந்த பூர்ணிமா பக்கத்துல உட்கார்ந்து செல்ஃபி எடுத்து அத தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. அபிஷேக்கோட ஸ்டேட்டஸ பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. விசாரணையில எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா உள்ள அபிஷேக்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க.